சமீபத்தில் வெளிவந்த ஜூனியர் விகடன் மாத இதழ் பத்திரிகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகியான காளியம்மாள் அவர்களோட பேட்டி வெளிவந்துருந்துச்சு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் விலகி இருந்தாலும் ஏன் விலகினே, எந்த இடத்துல எனக்கு நாம் தமிழர் கட்சி மேலே அதிருப்தி அப்படிங்கிறத தெளிவாக இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. மேற்கொண்டு அவங்க அடுத்து எந்த அரசியல் கட்சிக்கு போக போகிறாங்க, விஜயோட கட்சிக்கு போகிறாங்களா இல்லை அதிமுகவுக்கு போகிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு. சரி, ஜூனியர் விகடனில் அவங்க இப்போ மனம் திறந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க, அதில் எல்லாமே தெளிவாக வந்துடும் அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. சீமானுக்கு கள அரசியலே தெரியல அப்படின்னு காளியம்மாள் சீமானை விமர்சிச்சதா அட்டப்படத்திலே புகைப்படத்தை போட்டு ஜூனியர் விகடன் போட்டிருந்தாங்க. இந்த பேட்டியை பார்த்து நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்கள் எல்லாரும் காளியம்மாளை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினாங்க. கட்சியிலிருந்து வெளியே வந்தாலும் இத்தனை நாள் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்காத காளியம்மாள் ஏன் இப்போ திடீர்னு விமர்சிக்க தொடங்குறாங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்னு அவங்கள தொடர்பு கொண்டே பேசிடலாமே அப்படின்னு ஒரு சிலர் காளியம்மாளை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பதில் தந்திருக்கக்கூடிய காளியம்மாள், நான் அண்ணன் சீமானை விமர்சனம் பண்ணல, நான் இந்த மாதிரியே நான் பேசலை, நான் பேசுனதை திருச்சி இந்த ஜூனியர் விகடன் போட்டிருக்கு, தன்னுடைய பத்திரிகை லாபத்துக்காக ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் நான் பேசுனதை மடைமாற்றி இப்படி ஒரு கருத்தை அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நான் சீமானை விமர்சிக்கவும் மாட்டேன் அப்படின்னு அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பை நடத்துகிறாங்க. இந்த பயிற்சி வகுப்புங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி 8% வாக்கை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை உருவெடுத்ததுனால நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த பயிற்சி வகுப்புக்காக 70 பேர் அண்ணன் சீமான் டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் நடத்துகிற அந்த பயிற்சி வகுப்புல பல கட்சிகளை சேர்ந்தவங்க வராங்க. ஆனால் எந்த கட்சியுமே இவ்வளோ பெரிய அளவில் கூட்டமாக வரல. எல்லாரும் 30 பேர் 40 பேர்னு வந்திருக்கக்கூடிய சமயத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கட்சி, அந்த கட்சியிலேருந்து 70 பேர் வந்திருக்கிறாங்க. அது என்ன கட்சி, அது புதுசாக அங்கீகாரம் பெற்றிருக்காமே அப்படின்னு பிற அரசியல் கட்சினே வட மாநில கட்சிகள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல கட்சியை சேர்ந்தவர்களை நீங்கள் எந்த கட்சின்னு ஆர்வத்தோட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டிருக்கு, நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கு. பயிற்சி வகுப்புக்கு வந்த நாம் தமிழர் கட்சியினரை பார்த்து அவர் வியந்திருக்கிறாரு. காரணம், அவர்களோட வயது. கலந்துகிட்ட 70 பேர்ல முக்காவாசி பேர் இளம் தலைமுறையினர்களா இருக்குமோ அவருக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம். இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு, எல்லாரும் அந்த கருத்தை ஏத்துக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வந்து காட்டினவர் யார் அப்படின்னா அது உண்மையிலேயே அண்ணன் சீமான் மட்டும்தான். அதே சமயத்தில் வர 2026 100க்கும் மேற்பட்ட இளம் பிள்ளைகளை வேட்பாளராக அறிவிப்பேன் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிறாரு. இந்த பயிற்சி வகுப்பில் யார் யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சி சார்பாக கலந்துருக்கிறாங்க அப்படின்னா திருநெல்வேலி சத்யா, அப்புறம் பாத்திமா ஃபர்கானா, அதுக்கப்புறம் இசைமதிவாணன் கலந்துருக்கிறாங்க, அப்புறம் தலைமை நிலைய செயலாளர் செந்தில்குமார் கலந்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன், சல்மான், இன விடுதலை யூடியூபர் அவரும் கலந்துருக்க மாதிரி தெரியுது, மேலும் அபுபக்கர், அப்புறம் விருதுநகர் நாம் தமிழர் பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன்னு பலர் இந்த நிகழ்வுல பங்கெடுத்திருக்கிறாங்க. அதுலயும் இந்த பயிற்சி வகுப்புல கலந்துகிட்ட இசைமதிவாணன் தேர்தல் ஆணையத்தை நாக்கப்புடுங்கி சாகுற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாரு. வாக்குக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு வீதி வீதியா போஸ்டர் அடிச்சு ஒட்டுறீங்க, ஆனா பணம் கொடுக்கறவன பிடிக்க மாட்டேங்கிறீங்க, தண்டிக்க மாட்டேங்கிறீங்க, கண்டிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தேர்தல் ஆணையர்களே ரொம்ப திகைச்சு போய் தான் நின்னாங்க. கடைசியில் இந்த பயிற்சி வகுப்புல பங்கு பெற்ற எல்லாருக்குமே சான்றிதழ் வழங்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் நடத்துற இந்த பயிற்சி வகுப்பு ஒரு சடங்கு தான், இது வழக்கமா நடத்துறது தான். எத்தனையோ கட்சிகள் இதுல பங்கேற்பாங்க, ஆனா யாருமே இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு இன்வால்மெண்டோட இந்த பயிற்சி வகுப்புல பங்கு பெற்றதில்லை. வரவெல்லாம் டெல்லியை சுத்தி பார்ப்போம், தாஜ்மஹால் கிட்ட ஒரு போட்டோ எடுப்போம் தான் மற்ற கட்சிக்காரனா வந்துட்டு போவானே தவிர, ஆனா நாம் தமிழர் கட்சி தான் உண்மையிலேயே உளமாற அரசியல் மீது ஆர்வம் கொண்டு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு பல்வேறு கேள்விகளை சந்தேகங்களை எழுப்பி அதுக்கான பதிலையும் பெற்று இது இந்த வகுப்பை நடத்தின தேர்தல் ஆணையர்களே வியக்கிற விதமா அமைஞ்சிருக்குது. பணம் வாங்குறதுதான் தப்பு சொல்லுங்க. நீக்க வேண்டாம், அந்த செத்தவர் ஓட்டு போடுறாரு. அப்படி போடும்போது நான் கண்டுபிடிச்சேன், நல்லா புரிஞ்சுக்கங்க, இது சிக்கல. செத்தவர் ஓட்டு போட வேண்டாம், ஐயாவே கேட்டாங்க, 32 நீக்க முடியவில்லை. அவர் ஓட்டு போடும்போது ஐயாவுக்கு போடலாம், எனக்கே போடலாம். கண்டுபிடிச்சா அப்ப இருக்கக்கூடிய அதிகாரி ஏன்ட்ட கேட்காரு, அவர் சர்டிபிகேட்ட நான் எப்படி கொடுக்குறது? மற்ற ஓட்டு போட விடுறாங்க.
நான் ஓட்டு போட செத்துட்டாரு அவருக்கு சொல்றேன். அவர் ஓட்டு போட்டு போறாரு. என்னன்னா பிஎல்ஓ சொல்றீங்களா, ஒன்னொரு பிஎல்ஓ சொல்றீங்களா, அந்த பிஎல்ஓக்கு சார் ஒரு நிமிஷம் பிஎல்ஓக்கு 3 வாக்கு இருக்குது. அவர் எப்படி நினைக்குவாரு? நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடியில் இருக்கக்கூடிய புலி சின்னத்தை எடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவரோட கொடியில் வச்சதை ஏற்கனவே தம்பிகளுக்கு பயங்கரமான ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இப்போ திரும்ப தமிழர் முன்னேற்ற படை அப்படிங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை வச்சு நடத்துகிற தெலுங்கு பொம்பளை வீரலட்சுமி அப்படிங்கிற அந்த பெண் அதோட கொடியில் புலி சின்னத்தை பொறிச்சிருக்கு. அதுவும் சிகப்பு கலர் கொடி, அதில் புலி சின்னம் பொறிச்ச மாதிரி அப்படியே நாம் தமிழர் கட்சி கொடி தான் கிட்டத்தட்ட. அப்போ இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை டென்ஷன் ஆக்குறதுக்குனே, தம்பிகளை சீண்டி பார்க்கறதுக்குனே திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டும்பாங்க, அதை ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பயன்படுத்தின விவசாய சின்னத்தை அப்படியே அதை ஆட்டையை போட்டு ஒரு தெலுங்கு பார்ட்டி, ஒரு தெலுங்கு கும்பல் அதை திருடி நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை பிரிக்கிறதுக்காக வாக்குப்பட்டியில் விவசாய சின்னத்தை வச்சு நிறைய திருட்டு வேலைகளை பார்த்தாங்க. அதுலேயும் அந்த விவசாய சின்னம் தேர்தல் ஆணையம் நமக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி இல்லை, நாம் தமிழர் கட்சியின் சீமான் தான் அதுக்கு பச்சை கலர் பேக்ரவுண்ட் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு வடிவமைத்துக்கு கொண்டு வந்தார். அதை அப்படியே அவன் ஆட்டையை போட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ என்னன்னா கொடியை எடுக்கிறான். இப்போ சின்னத்தை ஆட்டையை போட்டான், இப்போ கொடியை ஆட்டையை போட்டிருக்கான். நம்ம என்னென்னா முதல்ல இவன் சின்னத்தை ஆட்டையை போட்டவே அவனை ஒரு வழி ஆக்கியிருக்கணும். நம்ம ரொம்ப பொறுமையாக ஜனநாயக முறைப்படி தேர்தல் அரசியலில் இருக்கிறோம், நம்ம நிதானத்தோடு இருப்போம் அப்படின்னு பொறுமை காத்து வந்தால், இப்போ நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி இப்போ கொடியை ஆட்டையை போட்டு ஆத்திரத்தை தூண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் இதை அப்படியே மக்கள்கிட்ட கொடுத்துருவோம். மக்கள் பாருங்கள், நீங்கள் எல்லாரும் மக்கள் பார்க்குறீங்களா இல்லையா, அரசியலை கவனிக்கிறீங்களா இல்லையா, அவன் எவ்வளோக்கு எவ்வளோ நாம் தமிழர் கட்சிக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். முதல்ல சின்னத்தை எடுத்தான், இப்போ கொடியை எடுக்கிறான். இது நியாயமா, இது தர்மமா அப்படின்னு மக்கள் தான் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் இந்த அளவுக்கான ஒரு நெருக்கடி, ஒரு தொந்தரவு இருக்காதுங்க. எவ்வளோ நெருக்கடிகள், எவ்வளோ இடையூறுகள், எவ்வளோ சூழ்ச்சிகள், எத்தனை விஷயங்களை தாண்டி இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குதுன்னா மக்களுக்காக தான் நிற்குது அப்படிங்கிறது மக்கள் உணரணும். அதுக்காகவாது மக்கள் நாம் தமிழர் கட்சி பார்க்க நிற்கணும். இது மாதிரி சீண்டி பார்க்கக்கூடிய தற்கொலைகளுக்கு தக்க பதிலடியை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? திமுகவுக்கு தான் கொடுக்கணும். திமுக தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குது. இப்போ வீரலட்சுமியாக இருக்கட்டும், வேல்முருகனாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் திமுக போடுற எலும்பு துண்டை நக்கி பிழைக்கிற நாய்க தான். இந்த நாய்களை செருப்பில் அடித்து வர தேர்தலில் விரட்டணும். அந்த வேலையை மக்கள் பார்க்கணும். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நம்ம தமிழர்கள், ஆனால் தமிழர்களை திராவிடர்கள்னு சொல்லி ஏமாத்துறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்களுக்கான சங்கம் என்னவா இருக்கணும்? தமிழ் நடிகர் சங்கம் தானே இருக்கணும். அப்படி இல்லாமல் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு வச்சா தமிழர், தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இவன் தெளிவா இருக்கானா? இவன் தமிழனே இல்லை, ஒரு தெலுங்கனோட ஆட்சியில தான் நம்ம இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அப்படின்னு இருந்ததை அரசு போக்குவரத்து கழகமா மாத்திருக்கிறாங்க. இப்ப அதுல இருந்த தமிழ்நாடு தூக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பேருந்துக்கு மேல எழுதியிருந்த நம்மளுடைய போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற பெயர் தற்போது இருக்கக்கூடிய அனைத்து பேருந்திலும் அரசு பேருந்து கழகம் அப்படின்னு எழுதியிருக்கு. இது ரொம்ப நாசூக்கா, ரொம்ப வெளியில தெரியாம இந்த பெயர் நீக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துங்கிற பெயர்ல இருந்து எடுக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு திரும்ப அதுல எழுதப்பட்டிருக்கு. அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னா எந்த அரசுடைய போக்குவரத்து கழகம், எந்த அரசுக்கு சொந்தமான இந்த ஒரு பொருள் இது? இப்ப புதுசா வந்த பேருந்துகள்ல கூட தமிழ்நாடுங்கிற வார்த்தை நீக்கப்பட்டிருக்கு. இது பத்தின தகவல் வெளியே தெரியாமலே இருந்திருக்கு. ஏதோ பேச்சுவாக்குல போற போக்குல பார்க்கும்போது என்னடா தமிழ்நாட்டை காணாதுன்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே எல்லா பேருந்துலையும் இது நடந்திருக்கு. கடந்த 4 வருடங்களாக இந்த மாற்றம் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடும் அழிந்து கொண்டு இருக்கிறது, அதுக்கான சூழ்ச்சி விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் திராவிட மாடல்னு சொன்னீங்களா? தமிழ அழிப்பதுதான் திராவிட மாடலா? தமிழ்நாடுங்கிற பெயரை எடுக்கிறது தான் திராவிட மாடலா? மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம வீட்டுல விசேஷம் வைக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய பெயரை பத்திரிகையில போடல அப்படின்னா, இது என்னுடைய தன்மான பிரச்சனை, நீ எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு நம்ம கோவப்பட்டுக்கிட்டு அவன் விசேஷத்துக்கு போகாம இருந்துக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற பேரே தமிழ்நாட்டுடைய சொத்து மேல எழுதப்படல, எடுக்கப்பட்டுச்சுங்கிறப்ப இதை பார்த்துட்டு எப்படி சும்மா கடந்து போக முடியும்? கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நம்மளுடைய வாக்கு தமிழர்களை தேர்ந்தெடுப்பதில் மட்டுமே உள்ளது.